ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மிளகு குழம்பு வைக்க போகிறோங்க. அதுக்கு ஒரு கடாயில் வெந்தயம், மிளகு, வரமிளகாய், தனியா, சீரகம், கடுகு இதெல்லாம் சேர்த்து தனியாக வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு சேர்த்து அப்புறம் கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் நம்ம மெயின் ஸ்டாரான பொடி சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்தி கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்தி அப்புறம் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்திக்கலாங்க. புளி தண்ணி தேவையான அளவு சேர்த்திக்கிட்டு அப்புறம் நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் வெல்லம் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் வெல்லம் சேர்த்துனதுக்கப்புறம் அவ்வளோதான், மிளகு குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.